ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா அது கிராணி சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6 அது இருக்குது. ஏன் ப்ரோ கிராணி 1 போடலன்னு கேட்டிங்கன்னா, கிராணி 1 பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத கேமு. ஆனால் கிராணி 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராணி கேம்ஸில் ரொம்ப கிராணி 2 தான் இறக்கியிருக்கேன். ஆனால் கிராணி 2வில் அப்புறம் இந்த கிராணின்னா வந்து பார்த்திங்கன்னா கிராண்டில் 2 எண்ணி இருப்பாங்க. அவங்க தான் இங்கே எதிரில் நிற்கிறாங்களே 2 பேர். அவங்க ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட்டு. பட் ஆனால் அவங்க வந்து இறந்துட்டாங்கன்ற காரணத்தால் இப்படி இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு கதையாக இருக்குது. அவங்க வேறு யாரும் இல்லை, இவங்க தான் கைஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து ஃபேமிலி இருக்குது. இவங்களும் வந்து வாழ்ந்துருந்தாங்க. அதில் ஸ்லெண்ட்ரினா, ஏஞ்சிலா, அப்புறம் இந்த ஸ்லெண்ட்ரினாவோட குட்டி பையன், அப்புறம் ஸ்லெண்டர் மேன், இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேமில் சின்னதான இதோட பெரிய கேம்னு இது கான்செப்டோட பெருசாக இருக்கும். அப்புறம் நம்ம வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு போனோடனே ப்ளே பண்ணலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேம் பெருசுனால எஸ்கேப்ஸ் இருக்குது. இந்த கேமோட கான்செப்ட் என்னதுன்னா, நம்மள ஒரு இடத்துல இந்த கிராண்டின்னு சொன்னல அந்த கிளவி மாதிரி இருந்தாங்க, அவங்க வந்து நம்மளை எங்கேயோ அடிச்சு வச்சுருவாங்க. நம்ம தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும். ஆனால் அந்த கிராணி கிழனுக்கும் அறிவியல் போகுது. நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, அடிச்சு வச்சுருக்க மாட்டாங்க, திரும்பி போய் பெட்டில் படுக்க வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். இந்த பாருங்கள், ஈஸி மூட், டிஃபிகல்ட்டி ஈஸி மூடு, கிராண்ட் போ. உங்களுக்கு வேணுன்னா கிராணி மட்டும் எடுத்துக்கலாம், கிராண்ட் போ கூட எடுத்துக்கலாம். நான் போத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் ஆடும்போது. அப்புறம் மீடியம் முடியல ஹை குவாலிட்டி வச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கேம் வந்து லேங் ஆகும். மீடியம் வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு இடத்துல லேங் ஆகும். லோ ஸ்ட்ரிங் சுத்தமாக லேங் ஆகும். ஆனால் லோ ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் பிளர்லாம் தெரியும். அதனால் மீடியம் வச்சுக்கலாம் கொஞ்சமாச்சு. ஓகே வாங்க உள்ளே போகலாம். டிப்புக்கு சொல்கிறாங்க, குவைட் கிராணி இஸ் எவ்ரிதிங். நம்மளால என்ன சொல்கிறாங்கன்னா, கிராணி வந்து நல்லாவே காது கேட்குமா, அதனால அமைதியாக பொருளை கீழே போடாமல் பொறுமையாக போக சொல்கிறாங்க. கிராண்ட்பா டஸ் நாட் ஹியர் வெரி வெல் பட் இட்ஸ் ஹார்டு. எனக்கு கிராண்ட்பாக்கு வந்து காது கேட்காதுன்றாங்க. ஆனால் அது கீழே என்ன எழுதிருக்காங்க எனக்கு புரியல. ஹியர் வெரி வெல் பட் இட்ஸ் ஹார்டு. இட்ஸ்னு அடிக்கிறது, அப்போ அடிக்கிறது ரொம்ப அவனை கேள்விப்பட்டிருக்கேன். கிராண்ட்போட கால் சத்து ரொம்ப அதிகமாக, அதான் சொல்கிறாங்கன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ப்ரெசண்ட் ஓல்டு ரிமூவ் பட்டன் டு ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் பியர் ட்ராப்ஸு. இந்த கிராணி வந்து என்ன பண்ணோன்னா, கிராண்ட் அதான் அந்த கிளவி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் வச்சுருப்பாங்க. அது நம்மளை வந்து ட்ராப் போடும்போது கிங்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த அவங்க போட்ட இடத்துல ட்ராப்ஸ் இருக்கும். அதில் நம்ம தெரியாமல் கால் பட்டுச்சுன்னா நடுவில் வந்து ஹோல்டுன்னு கொடுத்துருப்பாங்களா, அதை கிளிக் பண்ணி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணோன்னா நம்ம வந்து அதுலேருந்து ஃப்ரீ ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட நடந்துக்கலாம். ஹைட் அண்டர் பெட்ஸ் ஆர் இன் வாட்டர் போஸு. அவங்க தான் சொல்கிறாங்கன்னா, பெட்ஸ் இருக்குல்ல, பெட்டு அதாவது கட்டிலே ஒழிஞ்சிக்கலாம். வாட்டர் ட்ராப்ஸ்னால் அந்த பீரோலேயே ஒழிஞ்சிக்கலான்றாங்க. யூ ஹேவ் 5 days. ஃபேமிலிலேருந்து 5 days உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் விளாட முடியும். ஃபஸ்ட் 1 day 2 day 3 day 4 day 5 day. ஃபஸ்ட்டு நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், ஃபோர்த்து நாள், ஃபிஃப்த்து நாள். இது வந்து ஃபஸ்ட் நாள் வந்து தோற்றுட்டிங்கன்னா செகண்ட் நாள் கிடைக்கும். செகண்ட் நாள் தோற்றுட்டிங்கன்னா தேர்ட் நாள் கிடைக்கும். தேர்ட் நாள் தோற்றுட்டிங்கன்னா வந்து ஃபோர்த்து நாள் கிடைக்கும். ஃபோர்த்து நாள் தோற்றுங்க ஃபிஃப்த் நாள். அப்போ ஃபிஃப்த்து நாள் தோற்றுனா என்ன பண்ணுவோன்னா, அவங்க ஒரு 3 சீன்ஸ் இருக்குது, நம்மளை சாவடிக்கிற மாதிரி 3 சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸில் ஏதாச்சும் ஒரு சீனை காட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாளில் வந்து நீங்கள் அடி வாங்கிட்டீங்கன்னா செகண்ட் நாள் நொண்டி நடந்து போவோம். தேர்டு ரொம்ப நொண்டி நடந்து போவோம். ஃபோர்த்தில் தான் வந்து நொண்டியும் போவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனே அப்படியே வந்து ரெட்டாக இருக்கும். இந்த சின்ன சைஸில் ரெட்டாக இருக்கும். 5 அப்படி தான் இருக்கும். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஹெட்ஃபோன்ஸ்னால் தான் எக்ஸட்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸட்டை யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா வந்து கிராண்ட் வந்து நடக்கிறது கொஞ்சம் கேட்கும், அதுக்கு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றா நீங்கள் ஆடும்போது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணல. சரி வாங்க உள்ளே போகலாம். லோடிங் டே 1 காட்டுவாங்க. நான் வந்து இதில் வந்து மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா டோர் எஸ்கேப், அப்புறம் வந்து போட் எஸ்கேப், ஹெலிகாப்டர் எஸ்கேப், இது 3 இருக்குது. இதில் வந்து போட் எஸ்கேப் கொஞ்சம் கஷ்டம். மெயின் டோர் எஸ்கேப் கொஞ்சம் ஈஸியான. ஹெலிகாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. கிராண்ட் போய் கீழே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இப்போ 2 பேர் கீழே வருவாங்க. நம்ம அப்படியே மேலே நைஸாக போயிடலாம். குறைச்சிருங்க. செட்டிங்ஸ் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கா? இது
இது கொஞ்சம் இதை பாருங்க அப்படியே லேக் ஆகுது பாருங்க ஸ்க்ரீன் நடுவில். அதுக்கு தான் லோ வைக்க சொன்னாங்க. ஆனால் லோ வச்சுனா ஒன்றுமே தெரியல. ஓகே எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது, வராங்கன்னு நினைக்கிறேன் 2 பேருமே. கிராணி வருது, ஆனால் கிராண்ட் பா எங்கேன்னு தெரில. கிராண்ட் பா வந்தால் தான் மேலே போக முடியும். அப்படி கிராண்ட் பாலாம் நம்ம போய் ஒழிஞ்சு தான் ஆகணும். எங்கள் கிராண்ட் பா வரல கைஸ், வந்தால் தானே. கிராணி வேறு வரும் வெளில வந்துச்சு. நம்ம இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம். இது ஒரு ஹைடிங் பிளேஸ், இங்கே வந்து கூட நம்ம ஒழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு போயிட்டால தெரில, கொஞ்சம் இருக்கலாம் கைஸ். மியூசிக் இருக்குது, மியூசிக் ஆன் பண்ணால் நான் பேச உங்களுக்கு கேட்காது. ஆனால் நான் மியூசிக் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஆஃபில் தான் வச்சுருந்தேன், எப்படி இருக்குன்னு காட்டினேன். இது பாருங்க இப்போ தான் போகுது, அதில் கை கொடுத்து எடுத்து பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இந்த வந்து கிராண்ட் பா பார்த்திங்கன்னா தூங்க செய்வோம். அப்புறம் பாட்டு இப்போ பாருங்கள் பாட்டு கிடச்சி கிராணி, அந்த பாட்டு கிடச்சி பாருங்கள். இப்போ கிராணி மேலே போயிட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா அது மேலே போது கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் 1 minute லேட்டர். ஓகே 1 minute ஆச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு கிராணி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பிய போய் சவுண்டு போடலன்னா நம்ம நார்மலாக மேலே போக முடியாது. இங்கே யாரும் கை வந்த மாதிரி இருந்துச்சு, கற்பனைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டு போய் டக்குன்னு நம்ம போய் ஒளியும். இல்லை கிராணி வந்து கிராண்ட் பேச்சு பார்த்துட்டு போகிறாங்க நம்மளை. 2 பேரும் வரணும். இங்கே சொரத்தை மட்டும் வந்தால் எப்படி கழிச்சு போகிறது, டேஞ்சர் தானே. அதனால தான் நான் 2 பேர் கூப்பிட்றேன். அதேமாதிரி அந்த அப்போ ஆன கேமு இப்போ திடீர்னு டக்குன்னு ஸ்கில் இருக்குமா, அதான் நான் வந்து போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாட்டி 2 பேருமே வந்துருக்காங்க. சூப்பர் காய்ஸ், சூப்பர். இப்போ தான் நம்ம வேலை களைக்கட்ட போகுது. வாங்க போகலாம் சீக்கிரமாக. இது ஸ்க்ரீனா ஓகே வந்துருச்சு, பத்திரமா பாரு முடியும். ஸ்டங்கன்னு ஒன்று இருக்குது, அவ்வளோ ஸ்டைம் மோஸ்ட்டாக இந்த சைடு இருக்கும். ஏன்னா வந்து வேறு எங்கேயாச்சும் ஸ்டங்கன், அது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பா ஷூட் பண்ணால் 2 minutes இது மயக்கத்தில் இருப்பாங்க. அதான் தேடுறேன் கன்று எங்கன்ட்டு. கன்னுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் எங்கே வந்து தெரில. சரி அவங்க கண்டுபிடிக்க மட்டும் பண்ணேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ கன்று இங்கே இருக்காது கைஸ். அப்போ எங்கடா இருக்குது கன்று? சரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ண இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வெப்பன் கீ இருக்கும். அந்த வெப்பன் கீ இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். வெப்பன் கீ இருக்குது கைஸ். அப்போ இந்த வெப்பன் கீ இங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ கிராணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தப்பிக்கணும் கைஸ் சீக்கிரமா. ஓகே கிராணி வருது இப்போ பாருங்கள். அது இங்கே வந்து பார்த்துட்டு எங்கே போவோன்னு தெரில. ஆனால் எங்கேயாச்சும் போட்டோம் கைஸ், நம்மளுக்கு என்ன. சீக்கிரமாக போ கிராணி, இங்கே நிற்காத, எனக்கு வெறியாவது. இப்படிக்கா போனால் பாத்திரம் கூட டைம் ஓடும். கிராண்ட் போகிறானா ஆமாம், அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த கிராண்ட் போதும் சைலண்ட்டாக வருவான். அவனை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி அவன் போகிறான்னு தான் போகிறான். ஆனால் நான் இப்போ போனால் கூட சொல்லிட்டு திரும்ப இந்த பாருங்க எப்படி நீங்கள் ட்ராப் போடுறா ஐயோ அங்கே போகிறாங்க. நம்ம திரும்பி இங்கே சவுண்டு போட்டு வந்துட்டான். அந்த கிராணி கண்ணு கொடுத்து அதில் குஞ்சு கூட அவ்வளோ குடிய முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கவும் முடியாது. அப்படிக்கா போ இப்படிக்கா வந்துடாது. இப்படிக்கா தான் நான் போய் கீ ஓப்பன் பண்ணால் ஆனால் இப்படிக்கா வரலாம் பார்க்குது பிளானு. எங்கே இதுக்கப்புறம் அங்கே போய் நிற்கிது ட்ராப் போட்டு வருதா. அதில் போ சூப்பர் என்ன கைஸ் அங்கே நிற்கிது கிராண்ட். ஐயோ 2 பேரும் மறக்கிறானுங்க கைஸ், 2 சைடு வரானுங்க கைஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி அப்புறம் கிராண்ட் பா கேட்கலையா. கிராண்ட் பா அப்படியே போனேன், அப்படியே பேக்கா மாதிரி. அங்கே பாருங்கள் நான் தான் வரணும் கூட தெரியல கைஸ் அவனுக்கு. ஆமாம் உங்களுக்கு கேமரா இருக்குது, கிராண்ட் பா கேமரா கூட செக் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த பையன்கிட்ட. இந்த பையன் கொஞ்சம் வந்து டேஞ்சரஸு. ஓகே இந்த கேமரா இதுக்குள்ள செக் பண்ணிட்டு போகிறோம். நம்ம அப்படிக்கா போயிடலாம். இந்த கேமரா செக் பண்ணால் கொஞ்சம் டிஃபால்ட்னா டிஃபிகல்ட்டு. ஓகே இது இருந்து இங்கே போய் நம்ம இங்கே போயிடலாம். இங்கே போயிட்டு நம்ம இதை திறக்கலாம். எங்கே கிராண்ட் போகலாம். சீக்கிரமாக உள்ளே போங்கடி. அது டீன்னு சவுண்டு கிட்ட கிராண்ட் அந்த கேமரா நம்மளை பார்த்துட்டா நடத்திங்க. இங்கே கேமரா இருக்குன்னு நிறைய இருங்க. எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். நானே விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே இருக்குன்னு தெரில கேமரா. இருக்குது கைஸ் பார்த்துட்டாங்க கைஸ். அவன் இங்கே தான் வருவான் எப்படியோ. அவன் அதுக்கு ஃபார் வெயிட்டிங். ஸ்டெப்ஸ் சவுண்டு கேட்குது உங்களுக்கு வேணால் நல்லா கிட்ட வச்சு பாருங்கள் கேமராவை காதாண்ட. வந்துட்டாங்க 2 பேருக்கும் வந்துட்டாங்க. ஒன்று பார்த்துருங்க சார் உலகத்துக்கு எனக்கு
தெரியும் புல்லட் வேஸ்ட் ஆகிடும்ட்டு, ஏன்னா காலில் ஷூட் ஆனால் இதுவும் ஆகாது, வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம், அதை எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் தான் வந்து ரொம்ப அவசரப்படல, பொறுமையாக இருந்தேன், பார்த்தா அவசரப்பட்டு மாட்டேங்கினேன். எங்கள் கிராண்ட் தூங்குறாங்க, இதுதான் நல்ல டைமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இங்கே எந்த பொருள் இருக்குன்னு போய் பார்த்துருவோம். இங்கே இருக்குது, இங்கே புல்லட் இருக்குது, புல்லட் எப்படி எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேஸ் இருக்கா, கட்டிங் இந்த கண்ணை போட்டு கட்டிங் பிளேஸ் போய் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை பாருங்கள், இது வந்து பொருள் போட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ட்ராப் போயிடுச்சு. சொல்லுது சரி, சவுண்டு கேட்குதுக்கா, என்ன சவுண்டுன்னு தெரில, ஆனால் சவுண்டு கேட்குது. சரி வாங்க நம்ம வேலையை போய் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மாதிரி இது மேலே போயிடணும். ஐயோ இன்னும் கீ எல்லாம் கவலையா வெரி ஆகுது கைஸ். ஐயோ ஏங்க நான் சொல்லிது மாதிரி தாங்க சரி பிரச்சனை ஆகிடுது, இது மாதிரி ஷூட் பண்ணால் போயிடுது கைஸ் புல்லட் எங்கேயாச்சும். ஐயோ மாட்டிக்கலாம் வசமாக, கண்ணில் புல்லட் கூட இல்லை. சே ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. நம்ம மட்டும் அப்படியே அங்கே நின்ற கிளவா போடா அப்படிக்கா. சே கிராணி மட்டும் சுடும்போது இவனே சுடுமில்ல, நெக்ஸ்ட் வாட்டி நெஞ்சில் சுட்டு பார்ப்போம். எங்கே போட்டால் அவனுக்கு புல்லட் நிற்க மாட்டேங்குது கரெக்டாக. சரி உனக்கு மட்டும் எங்கடா புல்லட் மிஸ் ஆகுது, இங்கே வாடா அடேப்பா புல்லட் உனக்கு மட்டும் எங்கடா மிஸ் ஆகுதுப்பா. ஏடேப்பா நீ கொஞ்சம் டேஞ்சரஸான்னு நான் ஒத்துக்கிறேன்டா. அதுக்குன்னு பார்த்தோன்னா தேவையில்லாத வேலை பார்த்தோன்னா எனக்கு இங்கே பிடிக்காது, புரியுதா? புரியலன்னா நம்ம அவனுக்கு மட்டும் புல்லட் ஏன் அவனா ஸ்பெஷல், அவனுக்கு மட்டும் புல்லட்டே போக முடியுது, அதான் எனக்கு பிடிக்கல. அப்போ இங்கே கூப்பிட்றால, இப்போ நம்ம இங்கே புல்லட் போட்டுருவோம். ஓகே இப்போ இங்கே கிராணி வருவா, ஆனால் எங்கேருந்து வருவோம் வந்து யாருக்கு தெரியாது. ஆனால் வெயிட் பண்ண. ஆக்சுவலி நம்ம முக்கியமாக கிராண்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் வந்து இந்த கீயை திறக்க முடியும். எங்கே போகிறான்னு தெரில, இந்த கிராணி வர மாட்டேங்குது கைஸ். இப்போன்னு பார்த்து ஏண்டா வாங்கலாண்டா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர். டே இப்போ இன்னொரு சவுண்ட் போட்டுமா, இன்னொரு சவுண்டு போடலாம். இப்போயாச்சும் ஒரே கிராணி 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 எவ்வளோ சவுண்டு போல் வர மாட்டேங்குது பாருங்க, திமிரு வச்சுருக்கு, அதான் வர மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம வந்து வேறு வேலை பார்க்கலாம்னு முடியாது. நம்ம இப்போ சவுண்டு போட்டு ஸ்டெப்பு சவுண்டு கேட்குது, நல்லாவே கேட்குது, கெட்டு வச்சு பாருங்கள். ஆனால் எங்கேருந்தா வரான்னு தெரில, எங்கேருந்துடா வர கிளவி எங்கேருந்து வர நீ, எங்கேருந்து வர நீடா, எங்கேருந்தா வருது. ஆனால் ஸ்டெப்பு மட்டும் கேட்குது காதில், ஸ்டெப்பு வந்துருச்சு, இங்கே தான் வருது. இல்லை கைஸ் அது கிராண்ட்பா வருது கைஸ். அப்போ ஃபஸ்ட்டு சோடி கிராண்ட்பா கிட்ட தான், புரியுது? கிராண்ட்பா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, சீக்கிரமாக வா. நாங்கள் அப்படிக்கா போகிறான், மென்டல் டிஃபரெண்ட் ஆகிடுங்களா அப்பா, நிஜமா மென்டல்றாப்பா. அவன் போயிட்டு டே இப்போ இவன் மேலே புல்லட் போடுறான், ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த வாட்டி எப்படி செத்துறாங்க அப்பா. கிராணி ஓகே இது ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இதுதான் வந்து செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணுறோம். இப்போ தூக்கி போய் ஒழிச்சிடும், ஏன்னா இது வந்து கீழே போட்டோன்னா கிராண்ட் வந்து அதை எடுத்து நம்மள லாக் பண்ணுறோம், உள்ளே அங்கே லாக் பண்ணுறோம். கேஸ் சிலிண்டருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கு தான் எஸ்கேப். இப்போ ஏன் ப்ரோ இப்படி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா டக்குனு வேலையை பண்ணல, அப்போ டக்குன்னு ஏந்துறாங்க, என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன். சரி வாங்க டக்குன்னு மேலே போவோம். இந்த க்ரோப்பர் எங்கடா இருக்குது, கூட சீக்கிரம் கண்டுபிடிப்போம். இது அது இங்கே ஹேண்டிங் வீல் இருக்கா, இல்லை அது கொஞ்சம் தேவைப்படுறதா தான் இருக்கான்னு பார்த்தேன். அப்போ ஜஸ்ட் மிஸ் இங்கேயே அப்படியே கீழே போட்டுருவோம். படிச்சப்போ வந்து புல்லட் எடுத்து மேலே இருக்கலான்னு போய் பார்த்து மறைஞ்சிட்டாங்க. இதாங்க எனக்கு வேறு யாவது மறைஞ்சுக்குள்ளே பஞ்சக்கல்ல மறைஞ்சிட்டான். அவன் மறைஞ்சிட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன எடுத்து இது தேவைப்படாதுப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் இருக்குது, புல்லட் கிரனேட்ஸ் இங்கே தான் வச்சு. இந்த கிரனேட்ஸ் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கிரனேட்ஸ் இருக்குது, அதை வச்சு நீ கிராண்ட் பாவம் சோழியாக முடிக்க வேண்டியதான். இப்படி புல்லட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இருக்கும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துப்போம். இதை எடுத்து இந்த பாருங்க, இதை எடுத்து இங்கே போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கண்டோர், ஆனால் நம்ம இங்கே ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுற போகிறது இல்லை, அதனால நம்ம இங்கே வச்சுப்போம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் முடிச்சாச்சா. அங்கே கிரனேட்ஸ் எதுக்கு தானே வந்தேன். ஆமாம் இது கட்டிங் பிளேஸ், அது கீழே இருக்குது கட்டிங் பிளேஸ். இப்போ எடுத்துன்னு வரலாம்.
ரோடு இங்கே இருக்காது, அது இங்கே இருக்கட்டும் நம்மளுக்கு என்ன. ஓகே, இந்த கேம் ஆச்சு. இது டோர் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம். இதனால் ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. சும்மா இங்கே ஃபாஸ்ட்டாக குச்சிடலாமா? அப்புறம் ஓகே பிளான் சக்ஸஸ். இது த்ரோ பண்ணுறான். த்ரோ பண்ணால் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுங்க. த்ரோ பண்ணல கைஸ். அப்புறம் த்ரோ பண்ணியிருந்தோம் நானும் நினச்சிட்டேன். அது பிறகு த்ரோ கொடுத்தா என்ன வந்துருமா? கிரனேடு வெஞ்சிரும், அதனால த்ரோ கொடுக்கணும். ஆனால் ஏன் இப்படி த்ரோ கொடுத்துருக்காங்க அதான் எனக்கு தெரியல. ஒரு தூக்கி போட வெஞ்சிரும் ப்ரோ அப்படின்னு ஒரு இதுக்காக இன்னும் ட்ராப் கொடுத்தா இங்கே விழுந்துச்சு. அதை மட்டும் தூக்கி போட்டால் அங்கே போய் விழுந்துச்சு. இது மட்டும் இங்கே விழுந்துச்சிருவாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 15 நிமிஷமும் ஆயிடுச்சு. ஓகே, இதே எடுத்துப்போம். இதையும் இங்கேயே போட்டாச்சு. இந்த கிரேனு ஓடுது. ஆனால் ஆள் விட்டுருங்க சாமின்ற மாதிரி ஓடுது அது பாட்டுன்னு தனியாக. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிரானியை கூப்பிடுறதுலாம் இதை எடுத்துக்கணும். அப்புறம் இப்படி கீழே போட்டுக்கணும். அப்புறம் ஐயோ நான் இங்கே தான் நீங்கள் கீழே போக முடியாது. சக்ஸஸ். எங்கடா இது தூரம் இருக்கானா? அந்த தான் இருக்கா? கிராணி வருதுன்னு பார்க்கணும். கிராணி வா கிராணி, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ கிராணி அப்படின்னு எனக்கு தெரியலையா? அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் உனக்காக வெயிட் பண்ணுறவான்னு அர்த்தம். என்ன வர மாட்டேங்குது. இது வந்தால் போட்டு எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறேன். பார்த்தா இது ஊக் ஸ்டெப் சவுண்டு கேட்குது. ஊக் ஸ்டெப் ஆச்சு, ஸ்டெப்பு சவுண்டு கேட்குதா? பொறுமையாக நான் வர மாதிரி கேட்குது. என்ன தர இது? என்னடா சவுண்டு? ஆமாம், இந்த ஸ்டீரிங் வீல் அங்கே ஆக்சுவலி போட்டோமே. அவள் தான் இனிமேல் கிரேனி வராதுன்னு அதுவும் உறுதி பட்டுருது. அப்போ இப்போ என்ன பண்ணுறது? ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது சவுண்டு வருது. எங்கள் செம்ம லேக் ஆகுது. மீடியமில் இருக்கிறதுனால லேக் ஆகுது கேஸு. சவுண்டு வந்து என்னன்னு தெரில. என்ன சவுண்ட்ரா? எங்கள் செம்மையாக லேக் ஆகுது கேஸ். என்ன பண்ணுறது கேஸ்? கேம் ஐயோ எங்கள் ஷூவில் லேக் ஆகுது கேஸ். நேரம் இந்த லேக்கில் எப்படி கேம் ஆடணும்? அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மஸ்ட் நார்மலாக இருக்குது. ஓகே, இது கீழே தான் போட்டாகணும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. ஓ, இதுதான் பின்னாடி போயிட்டு வருமே அதானா? இது வராது இன்னைக்கு. தேங்க்ஸ்ண்ணா கேஸ். ஓ, இங்கே சவுண்ட் வந்துருன்னு பார்த்துட்டு போகிறானா? ஓ, கன்று மேலே இருக்குதுல்ல. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டானே. வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு இது கிரனேட் வேஸ்ட் ஆகிடுச்சு. டைமிங்கும் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன் தான் இப்படி பண்ணுறேனே தெரியலையே. ஐயோ ராமா. அப்புறம் மேலே போயிடுச்சு. இல்லை கீழே வந்துச்சு, மேலே போயிடுச்சு. எப்படா ஒருத்தன் இங்கே நிற்கிறான். ஆனால் கிராணி நினச்சி செத்துருச்சுன்னு சொன்னாங்க. நம்ம போய் மேலே போய் ஃபஸ்ட்டு அதை எடுத்துன்னு வரணும். ஆனால் இவன் எப்படிக்கா போகிறான்னு தெரிலையே. சரி, நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா உஷாராக பொறுமையாக விளையாடியே போகணும். சரி, உஷாரு. அதான் வந்து ஃபஸ்ட்டு கன்று எடுத்துன்னு வந்துடும். கன்னே மேலே தான் இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸ் கன்று மேலே போகிறதுல. ஆக்சுவலி உண்மையாக தான் அதுதான். ஏன்னா இப்போ சவுண்டு கேட்டுறோம். யாரை வருவாங்க தெரியல. கிரானியா யார்? ஹூ இஸ் கமிங்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னதுன்னா கிராண்ட்பா கூப்பிட்டா வரும்போது அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் சுற்றி. இப்போ யார் வருவாங்க யாருக்கே தெரியாது. ஒரு புல்லட் தான் இருக்குது. உஷாராக இருக்கணும். ஆனால் இன்னொரு புல்லட் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கிராண்ட் எப்படி வருதுன்னு ட்ராக் பண்ணி நம்ம அப்படியே ஓடுறோம். அந்த சைடு கிராப்பாக வந்தால் அவன் மாட்டிப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேறு வழியில் நம்ம டே வந்தாலும் டே 2 போனால் என்ன போய்ட்டு நம்மளே போய் புல்லட் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அதான் யோசனை. ஆமாம், நம்ம ரொம்ப நேரமாக பிளேவுக்குள்ள ஒரே இடத்துல நின்று சுடுறது இது நம்ம ஒரு வேலை கூட பார்க்கல. ஆமாங்க, வீடியோ எதுக்காக பார்க்குறீங்கன்னு தெரில. ஒரு நிமிஷம் நான் போய்ட்டு வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்படி வராமல் பாருங்க. நான் சொல்ல எதுக்கு அவன் நம்ம நொண்டி வரேன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நம்ம எப்பயும் செத்துருப்போம் இல்லையே. ஆனால் இவன் நொண்டி வரது தெரியுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்
அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேஃப்டி எடுத்துப்போம். இதுக்கப்புறம் கிராணி எங்கேருந்து வரணும்னு தெரியாது. எப்படிக்கா அந்த வருதுன்னு பார்க்கலாம். இப்படிக்காந்து வந்து ஈஸியாக அப்படிக்கா போயிடலாம். அங்கேருந்து வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, பிளானே இல்லையே. ஏன் கைஸ் எனக்கு வெறி ஆகுது கைஸ். நம்மளே போயிடலாமா பேசாமல்? ஆமாம் கைஸ், ரொம்ப அந்த வேலையும் பார்க்காத மாதிரியே இருக்குது எனக்கு. நம்மளே இப்போ எல்லா வேலையும் பார்த்துருவோம். எதுக்கு அவங்களுக்கு வெயிட் பண்ணின்னு? அதான் ப்ரோ பிளேயர் ஆயிடுச்சு அந்த காலத்துலலாம். நான் வேறு யாருன்னு சொல்லிட்டு சவுண்டு கம்மியாயிடுச்சு. சரி நான் போய் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி எனக்கு இதுதான் பயமே. கிராண்ட்பா சீங்மியா? ஆமாம் இங்கே இருக்கு. சவுண்டு போட்டுமா? இப்போ டக்குன்னு இதை மூடிடணும். லாக் பண்ணுங்க. இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிடலாம். கிராணி கைஸ், கிராணி இஸ் கமிங் டு மீ. இப்போ வேறு என்ன வேலை இருக்குது? இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆச்சு. இப்படி போய் கொஞ்சம் திறந்து விட்டுப்போம். இந்த ஷார்ட் கன் வேறு எடுக்க முடியலையே. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஆமாம், அந்த இடத்துலேருந்து புல்லட் இருக்குது. அந்த இடத்துல போய் எடுத்துக்கலாமே. சார் நினச்சிட்டா கோமலை இருக்கும். சரி இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரி இப்படிக்கா சவுண்டு போட்டு இப்படிக்கா சவுண்டு போட்டால் ஒரு ப்ரோஜன். அப்படிக்கா தான் கொஞ்சம் சேஃப். நம்ம அப்படிக்கா சவுண்டு போடும். வந்துருச்சா சவுண்டு நின்றுச்சுன்னா வந்துருச்சு மொத்தம். சவுண்டு நின்றுச்சு அப்படின்னா வந்துருச்சு கேட்குறேன். இப்போ நம்ம போகலாம். இதுக்கப்புறம் எதில் எவ்வளோ நம்ம கண்ணு புல்லட் எடுத்துகிற பிரச்சனை இல்லை. இப்படி போட்டு நம்ம ஈஸியாஸ்க்கே போயிடலாம். புல்லட்டு தான் கொஞ்சம் பிரச்சனை நான் நினைக்கிறேன். இது வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. இங்கே போகிற ப்ராப்ளம் இது கொஞ்சம் சேஃப் ரூம்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையும் என் வாயில் வராது. என்ன இருக்காங்க? ஓ அதுவா? அது எதுவும் இருந்துட்டு போகுது. ஆமாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கிளம்புற ஃபேவரட் பார்ட்டு. அது பேர் என்ன சொல்லுவாங்க? பாட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணிட்டோன்னா அது கீழே போட்டனாலே கிராண்ட் வந்துடுவோம். அதுக்கு நம்ம அதே போட்டு நோக்க முடியாது. அதனால தான் நான் வந்து கிராண்டை ஃபஸ்ட்டு போட்டு அது போகிறேன். 22 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்க எப்படி வந்து பார்த்தீங்களா? நான் இங்கே கூப்பிட்றேன், அது அங்கேயோ போகுது. அந்த சவுண்டுக்கு ஓகே கிராணி. இங்கே இந்த பொருள் போக முடியாது. தேங்க்ஸ் பண்ண இட்ஸ் ஃபார் யூப்பா. வேறு நல்லா இருக்குது. வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆமாம், இந்த க்ரோபர் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரோபர் கீழே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு சில கீழே இருக்கும், கீழே இல்லை. அப்பா அது எங்கே போயிருக்குது? ஆமாம், கட்டிங் பிளேஸ் சொன்னால் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்க முடியும். நம்ம போய் ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேஸ் வந்துடுவோம். மறையிறானா? மறையில. நம்ம டக்குன்னு வேலையை பார்த்துருவோம். எடுத்தாச்சு. ஓகே, இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். நம்ம மேலே போய் அதை கட் பண்ணலாம். கட் பண்ணால் கொஞ்சமாக ஈஸியாக இருக்கும். ஓகே, மேலே போய்ட்டு அந்த இது கற்றுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமி இருப்பான். அந்தமாதிரி யாராவது ஸ்லெண்டர்மேன் தான். அந்த ஸ்லெண்டினாவோட ஹஸ்பண்டு. அந்த ஸ்லெண்டினா வச்சுருக்கு ஸ்லெண்டர்மேன ஹஸ்பண்ட். அது ஸ்லெண்டர்மேன். இப்போ திறந்தோடனே கீழே விழுவான். வேண்டாம் ஏண்டா உழுது, உனக்கு ஒரு அழகு இல்லையாடா? இப்படி அதை வந்து உழுவ. நான் கூட ஏதோ பொறுமையாக வந்து இப்படி வந்து படத்துக்கு போயிடுவான்னு நினச்சேன். பார்த்தா இப்படி வந்து விழுறான் ஃபாஸ்ட்டாக. யாரும் பின்னாடி தள்ளி விட்டா மாதிரி. அவன் எப்படியும் வந்துட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோபர் தான் எங்கே இருக்குது? ஒரே மண்டியில் யோசிச்சு பார்க்குறேன். 1 hour later. போடோ காய்ஸ், இப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அது எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இருக்கும். பட் அங்கே கீழே கிளம்ப இருக்கானா? இல்லை. ஓகே, அது வந்து இங்கே அந்த குட்டி சார் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறாங்க. காட்டினே தெரில, நான் காட்ட போகிறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து கீழே வந்தாச்சா? கீழே வந்து நெக்ஸ்ட் நான் வேலை குட்டி சார் இடத்துக்கு போகிறதுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீழே போனோமா? இருங்க, அதுவும் டக்குன்னு எதிரில் சொன்ன வந்துட்டு போகிறான். இது இங்கேயே போட்டுப்போம் பெட்டு மேலே. அப்போ சவுண்டு வராது. இப்போ கீழே போய்ட்டு ஆமாம், நம்ம போய் மேலே போய் மீட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் கீழே போய் சாப்பிட போகிறதுக்கு. மீட்டிங் ஆக்சுவலி எப்போயுமே கிச்சனில் தான் இருக்கும்.
கிச்சன் இல்லைன்னா ஐடோனோ நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க எங்கே இருக்குன்ட்டு. இப்படி பண்ண மாட்டேன், ஏன் பொறுமையாக போகிற மாதிரி வச்சுருவாங்க தெரியல. இப்படி தான் ஃபஸ்ட்டு கிராணிக்கு 2 பேராச்சும் வராங்களான்னு பார்த்துப்போம். வரல, இதே நல்ல கேப். இதுக்கப்புறம் இங்கே இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு மீட்டு. இப்போ எடுத்துன்னு முடியல, ஏன்னா கன்னில் ஷூட் பண்ணால் வந்து கிராணிக்கு 2 கண்ணு ரெடி ஆகி நம்ம துரத்துவோங்க ஆக்சுவலி. அது வேறு ஒன்று இருக்குது, அதனால நான் இது எடுத்துன்னு போகிறேன். அங்கே எடுத்துன்னு போயாச்சா? இப்போ இது கீழே அரைச்சிருக்காங்களே? இல்லை, போட கீழே யாரும். இப்போ தான் கிராணி பாட்டு போகுது. கீழே தாங்க சரிது அது. ஐயோ, இது டேஞ்சர் தான். அப்படி இப்போ இங்கே தான் ஸ்க்ரூ. இது வந்து ஸ்க்ரூ. ஆமாம், இல்லை ஸ்க்ரூ எடுத்துன்னு வரல. இதுக்கு ஸ்க்ரூ விட்டே வந்துட்டேன். ஸ்க்ரூ மேலே தான் இருக்குது. ஐயோ, தயவு செஞ்சு போமா, அவனுக்கு ஒரு கும்பிடுமாப்பா. இது போமானே தெரில. இது ஒரே நிமிஷம் கைஸ். 1 minute லேட்டர். எப்படியோ கிராணி போயிடுச்சு. கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆச்சு திரும்ப அது போகிறதுக்கு. சரி, நம்ம மேலே போய் பார்ப்போம். நம்ம மீடு தான் போட போகிறோம். ஓகே, அது போதானே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வேணுமே, தப்புன்னு போகணுமே போக வேண்டிய இடத்துக்கு. நம்ம போகலாமா? இப்போ போகலாமா? அது அங்கே இருக்கும் போயிடுச்சு. இப்போ போகலாம் கொஞ்சம். ஓகே, போகலாம். ஐசியூ எங்கடா இருக்கேன்னு பார்த்து இங்கே இருக்காங்க. ஐயோ, ஸ்கேப். இப்போ நம்ம பார்த்து கிராண்ட் ஒழிச்சிக்கலாம். இது அதுக்குள்ளேயும் வராங்க. எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நாங்கள் போய் ஒளிலான்னு பார்த்தேன். சரி, எதுக்குன்னு சொல்லி விட்டேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே என்ன பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸு? அப்போ எங்கே போட்டிருப்பேன்? ஒரு நாங்கள் கீழே போட்டிருப்பேனா நான்? ஆமாங்க சார், அங்கே எங்கேயாச்சும் போட்டிருப்பேங்க. ஐயோ, ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல எனக்கு மட்டும். எங்கேயோ கீழே போட்டேன். ஆனால் எங்கே போனேன்னு தெரியலையே. எங்கே போட்டிருப்பேன்? தெரில சார், பார்க்கலாம். அதுவே சவுண்டு நின்றுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் கீழே போய் பார்க்கலாம். அவன் இருக்கானவங்க கூட தெரில எனக்கு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே யாராச்சும் வராங்களா? யாரும் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, கிராண்ட் போய் இப்போ தாங்க வரானே. டேப்பா, நீங்களாம் தான் வரீங்கன்னு தெரியடா. நீங்களாம் மட்டும் எங்கே தான் கண்ணு தெரியுதுன்னு தெரியடாப்பா. வரல, போய் உக்காந்துடலாம். ஓ, இப்போ கிராணி எந்த அப்படி கதை போச்சு. அப்போனா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படிக்கதான் இப்படிக்கா படிக்கட்டில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம எதுவும் யோசிச்சு அது படிக்கட்டில் வருது. லிவிங்கும் வந்துட்டான். டேய், நீ அப்படிக்கா இது அந்த படிக்கட்டு என்ன போயிடுறா. உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போறியா? போகிறான். நல்ல பையன். குட் பாய். ஓகேப்பா, அவன் எப்படிக்கா போயிட்டானா? கிராணி எப்படிக்கா வருது? அவன் போய் பாட்டு கேட்க போகிறானா? போய் கேட்றா. என்ஜாய்டா. 3 நாள் தான் என்ஜாய் பண்ண முடியல. அவன் பாருங்க, பாட்டு கேட்குதா? நல்லா பாட்டு போட்டு ஆண்டுக்கிறான் ஜாலியாக. இருங்களேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு அடிக்கடிக்கு வருது? அது நான் அங்கே போகலாம் பார்த்தா அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த குடிசை வந்து சாப்பிட கேட்குது. ஐயோ, இங்கே எங்கே தான் கேட்குதுங்கன்னு தெரியலையா எல்லாம். அது போயிடுச்சு கிராணி. நம்ம இங்கே சவுண்டு போட்டான். அது வருதான்னு பார்க்கலாம். கிராண்ட் அவன் அப்படிக்கா கீழே போட்டான்னு நினைக்கிறேன். அவன் கீழே போட்டோம். நம்ம இழுக்க போகிறோம். எங்கே நம்ம நிறைய ட்ராப்பில் மாட்டினோம். இருங்க, நான் வந்து திறந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். என் கேமை ஸ்கிப் பண்ணி வைக்கிறேன். மாட்டினோம். ஏங்க நான் வந்து 2 பேர் ஒரே இடத்துல இருந்துருக்காங்க. டே 2 வந்துட்டேன்னா செஞ்சு அவ்வளோதான். ஸோ ஆமாம், இப்போ ஈஸி கைஸ். இப்போ எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இடத்துக்கு பர்ஃபெக்டாக வட்டாயா மச்சி போட போகிற பிஜ்ஜி போட போகிற பஜ்ஜி. நான் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டான். எனக்கு ஒரே வெறி ஆயிடுச்சு. புல்லட் வச்சு போட்டுருவோம். எனக்கு அவ்வளோ அறிவு வருது வாயில். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தாச்சா? இப்போ சவுண்ட் போட்டு வர வைப்போம் 2 பேரையும். ஸ்டெப்பு கேட்குது. உங்கள் என்ன காதுக்கிட்ட வச்சு பாருங்க ஸ்பீக்கரை. ஆனால் 30 எங்கே நான் எதுக்கும் போட்டிருந்தேன். ஆமாம், இந்த எலிமெண்டல் பவர் ஸ்ட்ரைக்குன்னு போய் சொல்லியிருந்தேன். நீங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்ட் 3 போடுறேன். நான் அதுக்கு 20 வியூஸ் மேலே தாண்டணும், 5 லைக் மேலே தாண்டணும். ஆனால் தாண்டவே இல்லை கைஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் போடுறேன். சொல்ல வந்து இருங்க, நான் அப்புறமா கேம் முடிச்சு காட்டுறேன் எல்லாமே என்னன்ட்டு.
இப்போ வந்து போட்டாச்சா இங்கே ரொம்ப அவள் இனிமேல் இந்த புல்லட் யூஸ் ஆகல. ஐயோ ஐயோ சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு எங்கே இருக்காது இங்கே தான் எங்கேயோ போட்டோம். கீழே போட்டுமா கீழே கீழே தான் எங்கேயும் போட்டிருக்கேன். எப்படி நான் எங்கேயும் தொலைஞ்சிச்சுன்னு தேடுறதுக்கு அவள் தான் தெரிஞ்சிருக்கோம். சரி வாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம போட்டு நம்ம போய் இது போடுறோம். சீக்கிரமா வேலை ஆகட்டும். ஏன்னா இங்கே ஸ்மீட்டை காணும். மீட்டு மேலே போயிடுச்சா? மீட்டு மேலே போயிடுச்சு. மீட்டே காணுமா? தெரில. எடுத்துடுவோம். மீட்டை போய் மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த கேமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆனால் ரியலி கைஸ் மீட்டு மேலே போயிடுச்சு. இல்லை தொலைஞ்சிச்சுன்னா வந்து கேம் பிளே முடிஞ்சிச்சு. நம்ம முடிச்சிருக்க மாதிரியே இருந்திருக்காது. கேம் பிளே நாசமாக போயிருக்கும். மேலே இருக்கா மேலே இல்லைங்க கைஸ் மீட்டு. அப்போ எங்கே இருக்குது? இங்கே வந்துருக்கா? இங்கே வந்துச்சு கைஸ். பட் அந்த மீட்டை எடுத்துப்போம். திரும்பி ஸ்பான் ஆகிட்டாங்களே சீக்கிரமா? தெரிலையே. ஸ்பான் ஆகிருந்தானுங்களே என்ன பண்ணியிருப்பானுங்க தெரில. ஸ்பான் ஆகிருந்தா என்ன எங்கள் இங்கே தான் இருக்குது பேட்லாக். இது கொஞ்சம் முன்னாடி யோசிச்சுருந்தேன் எங்கடா இருக்குன்ட்டு. பார்த்தா அது இங்கே தான் இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். நம்ம போய் மீட்டை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இது இதில் இங்கே இருக்குது. இது அங்கே உள்ளே போனது மீட்டை போடுறதுக்கு. இதில் இங்கே இருக்குது. உள்ளே போ உள்ளே போய் தூங்குவோம். அப்போ போய் போட்டுடலாம். ஓகே மீட்டை போட்டாச்சு. இப்போ போகலாம். இப்போ நம்ம போய் எடுப்போம். எடுத்தாச்சு கைஸ். வெற்றிகரமாக எடுத்து விட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேலை வெளியே போகிறது. ஆனால் வெளியே வச்சுருந்தாங்களே என்ன பண்ணுறது? அதான் கொஞ்சம் செக்கிங் பண்ணியாச்சா? இப்போ போய் நம்ம இது வந்து திறக்கிறதுக்கு கீழே போனோம். கீழே போகிறதுக்கு எனிமி இருக்காங்களும் கொஞ்சம் பார்த்து போகிறதுக்கு வழியை தேடுறதுக்கு தெரில. அதுக்கப்புறம் நம்ம எப்படிக்காக போகலாம். இதுக்கப்புறம் திரும்ப மேலே போனால் சவுண்டு போட்டுருவோம். ஏது சவுண்டு போடுறது? இவனுங்களே வந்துடுவோம். நீங்கள் இப்போ இன்னும் கொண்டாத்தில் வாங்க சவுண்ட். ஓகே இப்போ போட்டாலாம் அடிச்சாச்சு. இவங்க 2 பேர் வருவாங்க. வந்தோடனே போட்டுடலாம் முடிச்சிடலாம் சொல்லிய. ஓகே வராங்க 2 பேர் வராங்களா? இல்லை வரவே இல்லை. ஸ்டெப்பு சவுண்டு கூட கேட்கல. அப்படின்னா இன்னும் அவங்க ஸ்பான் ஆகலன்னு நினைக்கிறேன். சரிங்களாடா? இன்னமும் வரலாம். அப்போ இன்னும் அவங்க ஸ்பானே ஆகலையா? ஆனால் போயிட்டாங்களே. இங்கே ஷூட் பண்ணால் போயிட்டாங்க. சவுண்டு கேட்குறாங்க. அதுக்குள்ள அங்கே கேட்குறான்னு போட்டுருச்சு சவுண்டு. யாரோ வராமல் சவுண்டு கேட்குது. ஒரே ஒருத்தர் வராமல் மட்டும் சவுண்டு கேட்குது. 2 பேர் தானே வரணும். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து வரவே இல்லையா? கிராண்ட் எப்பவுமே வந்துடுறோம். இந்த கிராணிக்கு தான் வந்துடுறோம். அறிவே இல்லை. கிராண்ட் எப்படி வரும்? ஆனால் கிராணிக்கு அது மாதிரி வருதா? வர மாட்டேங்குது. கிராண்ட் போகிறது எப்பயாச்சும் வரணும். எப்பயும் வரணும்னா நம்ம என்ன பண்ணுறது? வரல. வருது ஆனால் சவுண்டு கேட்குது. நாங்கள் இதே சவுண்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். திரும்பி வரோம். வருது. ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேரன் தான் ரொம்ப முக்கியம். சரி பேரனோட சாப்பாடு தான் உயிரும் தான் முக்கியம். ஆனால் தான் பார்த்திங்கன்னா இங்கே கிராண்ட் போய் மறைஞ்சிட்டேன். இதால் தான் இது பாருங்க நடுவில் நிற்கிது. இது லூஸாடா இது. இப்போ நான் திரும்பி போய் பார்க்கறது வரலாம். பார்த்துட்டு வரலாங்க. அப்பயே வரதுட்டு எவ்வளோ லேட்டாக வருது பாருங்களேன். வெறி ஆகுது எனக்கு. இப்போ நான் திரும்ப போய் கஷ்டப்பட்டு வரேன். சரி நான் அந்த பெட்டி பாக்ஸில் போய்ட்டு வீடியோ காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு 2 ஓகே கேஸ். இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இது எதுக்கும் லாக் பண்ணிப்போம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்வீல் போடு இதுதான் தெரியுங்க ரொம்ப நேரமாக. ஓகே இதை லாக் பண்ணுறோம். இப்போ லாக் பண்ண நம்ம கீழே போவோம். ஆனால் கீழே இருந்தாங்களா என்ன பண்ணுறது? போவோம் தைரியத்தை கையில் வச்சுன்னு. சரி வாங்க போகலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. என்ன வீடியோ ஓடுது? கிங் சவுண்டு போடுங்க. ஆனால் போடல இந்த வாட்டி போடல. இது நல்லது தாங்க சுடுங்க. அதுவே நல்லது தான். நம்ம மாதிரி நான் கிங் சவுண்டு போடலான்னு கவலைப்படுறோம். அதுவே நல்லது தான். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திறந்து விட்ருவோம். திறந்தா வந்து பார்த்திங்கன்னா கிராணிக்கு நம்ம கூப்பிடுவோம். போட்டு நம்ம போகலாம். 4 பேர் திறந்து எல்லாம் பண்ணிட்டு எஸ்கேப் விடுவோமா? இல்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. தெரில இருங்க நம்ம பார்க்கலாம். வரல இன்னமும் வரலையா?
தெரில. இருங்க இன்னொரு சவுண்டு போட்டப்போ கிராணி வரும். இந்த நார்மல் போட்டு தான் வச்சு ஆடுவேன். திரும்ப இவ்வளோ லேட் பண்ணுறாங்க பாருங்கள் வரதுக்கு. இருங்க நான் அவங்க வந்தோடனே ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன். வந்துட்டாங்க அவங்களே. இதுக்கப்புறம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஓகே போட்டாச்சா? வச்சுட்டாங்க. ஞாபகம் எடுத்தாச்சு. இப்போ கிராணி ஒன்று. கிராணி சீக்கிரமாக வா, ஒன்று தான் வெயிட்டிங். ஓகே கிராணி வருதான்னு பார்க்கலாம். வருதா இல்லையா இது? வர முடியும். நம்மளே போய் இல்லை மேலே பேசுகிறோம். மேலே போய் நம்மளே போட்டு வந்துடலாமா? ஆனால் திடீர்னு சப்ஸ்கிரைப்ஸ் கொடுப்பாங்களே. சப்ஸ்கிரைப்ன்ற பேர் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆனால் வருது, சவுண்டு கேட்குது. அதுக்குள்ளே இல்லை 1 நிமிஷம் முடிச்சிருக்கும் போது வருது. விலகு விடிஜின்ற ஒரு யூடியூபர் அவங்க டைலாக் திரும்ப யூஸ் பண்ணுறேன். சாரி விடிஜி. அவன் வந்துட்டான்பா. அப்படியே எல்லாமே நல்லா கிச்சு ஒன்று தான் எஸ்கேப் வருங்க. எஸ்கேப் நடக்குது. எஸ்கேப் நடக்குது. எஸ்கேப் மட்டும் நினச்சினா நல்லாயிருக்கும். எஸ்கேப் பண்ண போகிறோம். ஜாலி. ஆனால் இப்போ யாரும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆல் த எஸ்கேப் 3, 2, 1 ஸ்டார்ட். ஆல் த எஸ்கேப் ஆகிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு எஸ்கேப். ஆனால் 36 நிமிஷம் கைஸ். இது வீடியோ நீங்கள் நைட்டுக்குள்ளே அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி சான்சஸ்ஸு. சரி ஓகே. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம எப்படியோ எஸ்கேப் பண்ணியாச்சு. தி எண்ட். அப்பாடாக எப்படியோ எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ தான் மனசே கொஞ்சம் நிமிஷம். ஆனால் இவ்வளோ நாளில் நான் வீடியோ எடுத்ததே கிடையாது. ஆனால் என்னை எடுக்க வச்சிட்டாங்க. ஐயோ ஆடு வரும். ஓகே ஆடை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் யாராச்சும் கிராணி விளாட்றாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட் ஆஃப் பவர் ஸ்ட்ரைக் உள்ள பார்ட் 3 போடலாமா, இல்லை கிராணி சாப்டர் 1 ஈஸி மூடில் போட் எஸ்கேப் பண்ணலாமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் வீடியோ வரும். ஓகேங்களா? நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. போனட்டு ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் பேர் மணிகண்டன் ஸ்டார் ஏதோ அவர் பேர். ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிராணி வீடியோக்கு. ஓகே கைஸ். அதே மாதிரி சொல்ல மாதிரி நான் சொல்லியிருந்தேன் கைஸ். நீங்கள் வந்து யோசிக்கலாம், இவங்க சொல்லியிருந்தானே எலமெண்ட் ஆஃப் பவர் ஸ்ட்ரைக் உள்ள பார்ட் 3 போடுறேன்ட்டு பவர் வேறு ஒன்றுன்ட்டு. என்ன பண்ணிட்டேன், நான் சொல்லியிருந்தேன்ல 20 வியூஸ் டார்கெட்டு 5 lakhs டார்கெட்டுன்னு. ஆனால் இங்கே என்ன நினச்சி தெரியுமா? அப்புறம் கைஸ் ஒரு 20 வியூ கூட இது ஹிட் பண்ணலன்னா நான் எப்படி நெக்ஸ்ட்டு பார்ட் 3 போடுறது நீங்களே சொல்லுங்கள். 5 lakhs கூட தாண்டல ஹிட்டும் 20 years வச்சு ஒன்றுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது ஒன்று கீழே இருக்க வீடியோ பாருங்கள். வேணாம் பவர் 30 views 5 lakhs அப்படியே வந்துருச்சு. இந்த டைம் பவர் 19 வியூஸில் நின்றுச்சு. 4 லைக்கில் நின்றுச்சு. அதில் ஒருத்தர் மட்டும் பண்ணியிருக்காரு. இது போட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆனால் இது ஏறல. அதுக்கு தான் இங்கே சொல்லியிருந்தேன் நான் உங்கள்கிட்ட அப்போவே. சரி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சொல்லுங்கள், இதில் இந்த கிராண்டில் 20 வியூஸ் தொட்டுருச்சுன்னா தொட்டுரும். 20 மேலே தாண்டிடணும். 20 மேலே தாண்டி 5 லைக் மட்டும் தாண்டிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வந்து கிராணி 2 ஈஸி போட் மோடு யார் எத்தனை போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிராணி போடுறேன். யார் எலமெண்ட் பவர் ஸ்ட்ரைக்கில் பார்ட் 3 வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா கைஸ்? அதுதான் கைஸ். இப்படி இருந்தால் நான் வந்து எப்படி போடுறேன்னா சொல்லிட்டு நான் ஒரு புது கேம் எடுத்துகிறேன். ஒரு நாள் உங்களுக்கு போராக இருக்குன்னு சொல்லி யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு புது கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பால் பேர் தெரியும் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ். ஆக்சுவலி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லைக் வந்து ஒரு 5 மேலேச்சு தாண்டணும். ஓகேங்களா? வியூஸும் 20 மேலே தாண்டணும். அப்படி தாண்டினா கமெண்ட்டில் ஒரு கேம் போடுவேன், இல்லைனா நானே ஒரு கேம் எடுப்பேன். அது வேறு எதுவுமே இல்லை. எலமெண்ட்டில் இருக்கலாம், இல்லை கிராணி கூட இருக்கலாம் ஒரு சில டைமு. சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? வேறு ஏதாச்சும் சொல்லக்கூடாதா? வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? வேறு ஏதாச்சும் ஆமாம். இந்த கிராணி 2 பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது கைஸ். அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் கிராணி ஸ்டோரி போடுங்க. அதுவே கிடையாது, என்னால் போட முடியாது. ஏன்னா அந்த ஸ்டோரி நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு எடிட் பண்ணி போட்டு தருது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிலே போட்டு கதை என்னென்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும் ஏன் இது மாதிரி நடக்குதுன்ட்டு. ஆனால் இதில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கிராணியில் வந்து ட்விஸ்ட்டு கிராணி தான். இந்த கேமு கிராண்ட் பண்ணுறவன் ஒருத்த மட்டும் இந்தியா ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். அதே மாதிரி த்ரில்லாக இருக்கான்னு சொல்லி கிராண்ட் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கானுங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் இருக்கிறதே கிராண்ட் தான். சரி கைஸ், கரெக்டாக இப்போ நம்ம 40 நிமிஷத்தில் கேம் முடிப்போம். இருங்க. பாய் கைஸ். 4
3 2 1. Okay, bye guys.